இது வந்து ஒரு 20-40 வருஷம் ஆகிப்போச்சு. 40 வருஷத்துக்கு முன்ன வந்து இங்கே ஒரு சிலை இருந்தது குளத்தில். அந்த குளத்தில் இருந்தது சிலையை குளத்தில் இருந்த சிலையை வந்து காஞ்சி போச்சு. அப்போ 4 பேர் வந்து தோண்டி மேலே போட்டாங்க. 4 பேர் போகிறதுங்காட்டி அவங்க இங்கேயே வந்து இது ஆகிட்டானுங்க. சரி ஆகிட்டு பிற்பாடு அது வெளியே அந்த சிலையை தூக்கி வச்சிட்டாங்க. 20-25 வருஷத்துக்கு முன்ன அது அப்படியே கலந்தது. இதெல்லாம் இவ்வளோ தண்ணி. இப்போது ஒரு 13 வருஷத்துக்கு முன்ன 5 வருஷத்துக்கு முன்ன ஒருத்தர் வந்து 5 வருஷத்துக்கு முன்ன ஒருத்தர் வந்து அவர் பணப்பாக்கம் பணப்பாக்கம் போகும்போது இந்த வழியில் இவ்வளோ தண்ணியில் போகும்போது வரப்பு இதெல்லாம் போகும்போது அவருக்கு ஒரு வயிற்று நோவு வந்துடுது. அவர் வயிற்று நோவுக்கு டாக்டர்லாம் போய் பார்த்தாரு, முடியல. அவர் என்ன பண்ணார், இங்கே வந்து குளத்தில் வந்து 4 கை தண்ணி குடிச்சிட்டு இந்த வயிற்று நோவு நின்று போச்சுன்னா உனக்கு கோயில் கட்டி தரான்னாரு. அப்போ அந்த வயிற்று நோவு நின்று போச்சு. அவர் தான் பணப்பாக்கம் கோயில் கட்டி கொடுத்தாரு. முதல்ல கோயில் கட்டி கொடுத்து அவராண்ட ஒரு 3 வருஷ காலம் இருந்தது. அவரே பூஜை பண்ணின்னு செய்துன்னு இருந்தார். அப்புறம் என்ன பண்ணாங்க, நம்ம ஊராரெல்லாம் சேர்ந்து சுற்றி மதில் போட்டு சிலைக்கு கும்பாபிஷேகம் பண்ணி மதில் போட்டு கும்பாபிஷேகம் பண்ணி வச்சுட்டாங்க. கும்பாபிஷேகம் பண்ணி வச்சு 13 வருஷம் ஆச்சு. 13வது வருஷம் இந்த கும்பாபிஷேகம் நடக்குது. என்னப்பா சரியாகுதா?